உண்மை தெரிஞ்சதும் ஏதாவது பண்ணி எப்படியாவது அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கியே ஆகணும். என்ன பண்ணலாம், அந்த ரிப்போர்ட் இருந்தால் தான் நம்ம விஜய் வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தேவசேனா கிட்ட சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நம்ம கிட்ட இதுக்கெல்லாம் ஒரு செட்டப் இருக்குது, நான் உங்களை அனுப்புகிறேன், எப்படியாவது நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் எடுத்துருங்க. ஆனால் நான் அனுப்ப போகிறது யாருன்னா சிபிசிஐடி அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸை தான் உள்ளே இருக்க போகிறேன். ஸோ அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இந்த டைமில் அந்த சர்டிஃபிகேட் எங்கே இருக்குன்னு பார்த்து அது எப்படியாவது சுட்டு நம்மக்கிட்ட கொண்டு வந்தால் போதும், மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவசேனா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டவுடனே மல்லியோ மனோகர் கால் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி மட்டும் பண்ணுங்க, நான் வேறு எதுவும் பண்ணாதீங்க, சர்டிஃபிகேட்டை எப்படியாவது அங்கேருந்து எடுத்துருங்க போதும், அது இருந்தால் தான் அவரை வெளியே கொண்டு வர முடியும், அதுக்கான வழியை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பண்ணு, மற்றதெல்லாம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாருங்க. அதே மாதிரி டக்குன்னு உள்ள ஒரு சிங்கு ஒரு பங்குன்னு ஒரு 4-5 பேர் கூட்டமாக உள்ள என்ட்ரி ஆன உடனே நம்ம ஆளுங்க அல்லு விடுது. உடனே நம்ம மனோர் இருக்கிற யார் நீங்கள் கேட்க, நாங்கள் இன்கம் டேக்ஸ்லேருந்து வரோம், வி ஆர் கமிங் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டால், நீங்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வச்சிருக்கிறதாகவும் அதுக்கு வருமான வரி ப்ராப்பராக கட்டாத மாதிரியும் எங்களுக்கு வந்திருக்கு, தகவல் வந்திருக்கு, அதை செக் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ராஜேஸ்வரி, வாட் நான்சென்ஸ், நான் ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணுற ஒரு சிட்டிசன், என்ன பார்த்து இப்படிலாம் சொல்கிறீங்களா, அப்படி இப்படி சொல்கிற ராஜேஸ்வரி எகிறேன். உடனே ரொம்ப அது எக்ராதமா துக்குறாத, ஒரு பக்கம் போய் உட்காரு, நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறோம், நீங்கள் ப்ராப்பராக கட்டுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போகிறாங்க. ஒவ்வொரு ரூம் அலசி ராஜேஸ்வரி ரூமில் போயிட்டு லாக்கர் உள்ள இந்த பணம் கட்டெல்லாம் தூக்கி பெட்டு மேலே வீச மனோகர் கண்ணு தேடுதுங்க. எங்கடா அந்த ஃபைல், எங்கடா டாக்குமெண்ட், எங்கடா சர்டிஃபிகேட், எங்கடா இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்தவனுங்கெல்லாம் எப்படியாவது மொத்தம் அடிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு தேடி பணம் கட்டு நகை கட்டு எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் மனோகர் பார்த்துறாங்க, ராஜேஸ்வரி முட்டாள்தனமா அவளோட பெட்டுக்கு கீழே மறைச்சு வச்சிருக்கா, பாதி தெரிஞ்சிச்சிங்க. இந்த கவரை எப்படியாவது அடிச்சு மல்லிகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் ரொம்ப ஆர்வமா விறுவிறுப்பா தீவிரமா இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு, அது எப்படி சுட போறாரு, எப்படி கொண்டு போய் மல்லிகிட்ட சேர்க்க போறாரு அப்படின்றதாங்க கதையை இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஆமாங்க, இன்கம் டேக்ஸ் அவங்க வந்துட்டு இவ பணத்தெல்லாம் அடிச்சுட்டு அது மட்டும் விட்டு போவாங்களா, இல்ல அதையும் கூட கொண்டு போயிடுவாங்களா அப்படிங்கறதான் கேள்விக்குறியா இருக்கு. ப்ராப்பர் டேக்ஸ் பே பண்ணதா எல்லாமே ராஜேஸ்வரி கைக்கு போடும், அப்படி பே பண்ணலன்னா இது எல்லாம் நம்மளோட தேவசேனா கைக்கு போடும், அதுக்கப்புறம் மல்லி அப்படியே விஜய் அப்படி போடுங்க. ஸோ இதுக்கப்புறம் வேற என்னென்ன நடக்க போகுது, இவங்க டேக்ஸ் ப்ராப்பராக பே பண்ணாங்களா இல்லையா, நம்ம மனோகர் சர்டிஃபிகேட் எடுத்தாங்களா இல்லைன்னு கேட்கீங்களா, எடுத்துட்டாருங்க. அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சா அவங்க போகிற கேப்ல சைடு கேப்ல அதையும் தூக்கிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மல்லிகையில் ஒரிஜினல் போயிடும். நம்ம ராஜேஸ்வரி முட்டாள்தனமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வாயில வந்து அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் கதிரேசனும், ராஜி உனக்கு நான் தான் வில்லன், நீ தான் எனக்கு வில்லி, உன்னை போட்டு தள்ளாம நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பட்டாமா சீன்லாம் போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது நினைச்சால லைட்டாக புல்லு வரிக்குதுங்க. ஆமாங்க, நம்ம டைரக்டரு இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் தெரியுங்களாங்க, இப்போதாங்க இலக்கியா சீரியலில் நான் பார்த்தேன், நம்ம இலக்கியா வந்து சிபிசிஐடி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த வீட்டில் போயிட்டு ஓவராக ஏதாவது பண்ணி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைமில் மல்லி சீரியலும் என்னது சிபிஐயா இல்லை டாக்ஸ் இன்கம் டேக்ஸா, எப்படி அதாங்க எனக்கு புரியல. அங்கே அவர் போய் ஜெயிலில் உட்காந்துக்கிறாரு, இங்கே இவர் போய் உட்காந்து, அங்கே பொண்டாட்டி போடுறாங்க, இங்கே ஓ மை காட் வெரி டிஃபிகல்ட். 2 சீரியல் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. 2 இடத்துலையுமே பிரச்சனை என்ன தெரியுமா, புருஷங்காரம் உள்ளவும் பொண்டாட்டி வெளியவும் நடுத்தரவுலையும் அலையிறதே வேலையை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கௌதம் வெளியே வருவாரா மாட்டாரா, இல்லை நம்ம மல்லி சீரியல் இருக்கிற நம்ம விஜய் வெளியே வர மாட்டாரா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களும் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், டாடா, see you, bye bye நண்பர்களே, டாடா, குட் நைட்.